வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். மதுரை ஸ்டைல் கறி தோசை எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கட்டும். இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம எப்போ சேர்த்துக்கலாம்னா, இது நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். பாருங்கள், வெந்து வரணும், நல்லா மசியணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கருகிடக்கூடாது. இது கூட வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1/4 கிலோ எலும்பில்லாத மட்டனை மிக்ஸியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோவுக்கான அளவுகள் சொல்கிறேன். நீங்கள் 1/2 கிலோனா அதிகமாக சேர்த்துக்கோங்க, 1/4 கிலோவுக்கும் கம்மியாக அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. தண்ணி சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு இதை தாராளமாக செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்க முடியலன்னா, நீங்கள் மட்டனோ சிக்கனோ வீட்டில் நீங்கள் சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ செய்யும் போது இந்த மாதிரி எடுத்து தோசையில் போட்டோ நீங்கள் தரலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன். அவ்வளோதான். ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை அடித்து எடுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 3 முட்டை கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒவ்வொரு தோசையிலையும் ஒவ்வொரு முட்டையும் அடிச்சும் ஊற்றலாம். பாருங்கள், கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லையா அந்த மட்டன் இதில் கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இது தோசை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மேலே ஏற்கனவே செய்து வச்ச அந்த மட்டன் அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக. தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட மட்டன் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ செய்யும் போது டக்குன்னு இந்த மாதிரி செய்து கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டேன். வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக இதெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். காரசாரமாக இருக்கும். மறுபடியும் ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். நீங்கள் தோசை சைஸ்லாம் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் சின்னதாகவும் செய்யலாம், பெருசாகவும் செய்யலாம். நான் கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக தான் செய்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.